நாம் இந்த வீடியோவில் ஒரு தேவதைகளின் கண்ணீர் போராட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த தேவதைகள் யாருன்னா செவிலியர்கள். அவங்க இப்போ ஒரு வாரமாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. செவிலியர்னா சில பேருக்கு தெரியாது. செவிலியர்னா யார் தெரியுமா? அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா இருப்பாங்களா அந்த நர்ஸ், அவங்கள தான் நம்ம செவிலியர்னு சொல்லுவோம். அந்த நர்ஸுன்றவங்க நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் தெரியுமா? நம்ம அம்மா வயிற்றுல இருந்து வர்றப்ப அந்த உலகத்தை ஃபஸ்ட்டு பார்க்குறோம் பார்த்தீங்களா? அப்போ நம்மளை கையில் ஏந்தி அந்த தொப்புள் கொடியை நறுக்கி அம்மாவுக்கு முன்னாடி முதல்ல குளிப்பாட்டுற ஒரு தாய் யார் அப்படின்னா அந்த செவிலியர் தாய் தான். அவங்க இப்போ என்ன கேட்டுட்டாங்க? பணி நிரந்தரம் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு நிலையான ஒரு ஊதியம் கொடுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன பெரிய பெரிய வீடு, எனக்கு சொகுசு கார் வாங்கி கொடு அப்படின்னு கேட்குறாங்க? வெறும் பணி நிரந்தரம் மட்டும்தான். அதை அரசாங்கத்திட்ட கோரிக்கையாக வச்சுட்டே இருந்திருக்காங்க. அந்த கோரிக்கையை அரசாங்கம் செவிசாய்க்கலன்னு இவங்க ஒரு போராட்டம் அறிவிச்சிட்டாங்க. போராட்டம் அறிவிச்சு போராட்டம் பண்ணால் அந்த இடத்துல பிடிச்சி கொண்டு போய் வேற இடத்துல விடுறது, இன்னொரு இடத்துல கொண்டு போய் ஒரு திருமண மண்டபத்தில் வச்சு அந்த திருமண மண்டபத்தில் அங்கேயும் உள்ளிருப்பு போராட்டம் மாதிரி இவங்க அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மின்சாரத்தை ஃபர்ஸ்ட் அந்த உரிமையாளரை வச்சு துண்டிக்க வச்சாங்க. அடுத்து தண்ணீர் சப்ளை அதை துண்டிக்க வச்சுட்டாங்க. அப்போ இவங்க போராடிட்டு இருக்காங்க. சில